திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பார்ப்பது எம்ஜிஆர் நடித்த பாதியில் நின்று போன படங்களை பற்றி பார்ப்போம். புரட்சித் தலைவர் படங்கள் தவிர்க்க இயலாத சில காரணத்தால் பாதியில் நின்று விடுகின்றன. அவற்றை பற்றி பார்ப்போம். 1. சாயா. 2. ஊமையன் கோட்டை. 3. அன்று சிந்திய ரத்தம். 4. லலிதாங்கி. 5. சிரிக்கும் சிலை. 6. இதுதான் என் பதில். 7. நல்லதை நாடு கேட்கும். 8. மாடிவிட்டு ஏழை. 9. இணைந்த கைகள். இவற்றில் அன்று சிந்திய ரத்தம் என்ற படத்தை 1960இல் ஸ்ரீதர் டைரக்ட் செய்தார். சில காரணங்களால் படப்பிடிப்பு தொடங்கி சில நாட்களிலேயே கைவிடப்பட்டது. பின்னாளில் நடிகர் திரு சிவாஜி கணேசன் நடித்த சிவந்தமன் என்ற படமாக வெளிவந்தது. அடுத்ததாக பைரவி படம். ஏகே வேலவன் கதை எழுத மஸ்தான் இயக்கினார். இந்த படத்தை எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி தயாரித்தார். இந்த படமும் ஏதோ சில காரணங்களில் அப்படியே முடங்கி போனது. பின்னாளில் சக்கரபாணி தயாரிக்க எம்ஜிஆர் நடிக்க அரசர் கட்டளை என்ற பெயரில் ரிலீஸ் செய்தார். சாயா என்ற படம் பஷீர் ராஜா பேனரில் தயாராவதாக இருந்தது. ஆனால் இந்த படம் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே நின்று போனது. 1966இல் மாடிவிட்டு ஏழை என்ற படத்தில் எம்ஜிஆர் நடிக்க சந்திரபாபு தயாரிக்க அறிவிப்பும் வெளியானது. இந்த படம் நின்று போனது. இந்த படத்தில் எம்ஜிஆர் ஜோடியாக சாவித்திரி நடிப்பதாக இருந்தது. எம்ஜிஆர் சாவித்திரியை வேண்டாம் என்றார். வேறு கதாநாயகியை போட சொன்னார். அதற்கு சந்திரபாபு சாவித்திரி தான் கதாநாயகி என்றார். சாவித்திரி வேண்டாம் என்று சொல்ல காரணம், சாவித்திரி குண்டாக இருப்பதால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்தால் படத்தை விட்டே வெளியேறினார். இந்த படத்தில் டைரக்டர் சந்திரபாபு தான். மக்கள் என் பக்கம் என்ற படம் முதலில் எம்ஜிஆர் தான் நடிப்பதாக இருந்தது. அரசியல் பக்கம் வந்ததால் கைவிடப்பட்டது. இதே தலைப்பில் வெளியான படத்தில் சத்யராஜ் நடித்தார். நாடோடி மகன் என்ற படத்தில் எம்ஜிஆர் நடிப்பதாக இருந்தது. இந்த படம் 1958இல் வெளியான நாடோடி மன்னன் படத்தில் 2வது பாகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் நிறைவேறாமல் போனது. பரமபிதா என்ற படத்தில் எம்ஜிஆர் இயேசு கேரக்டரில் நடிப்பதாக இருந்தது. திராவிட கட்சியில் இருந்ததால் இந்த படத்தில் இருந்து விலகினார். 1958இல் பொன்னியின் செல்வன் என்ற படத்தில் எம்ஜிஆர் நடிப்பதாக அறிவித்தார். இது கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவல். எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா, பத்மினி, சாவித்திரி, பி. சரோஜாதேவி மற்றும் பலர் நடிப்பதாக இருந்தது. ஆனால் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பாக எம்ஜிஆர் விபத்தில் சிக்கினார். காயம் பலமாக இருந்ததால் குணமாக 6 மாதம் ஆகும் என்று சொன்னார்கள். சொன்னார்கள். படம் கைவிடப்பட்டது. அதேபோல் உத்தமபுத்திரன் என்ற படத்தில் எம்ஜிஆர் இருவேடும் நடிப்பதாக இருந்தது. ஆனால் வீனஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் சிவாஜி கணேசன் நடிப்பில் அதே பெயரில் திரைப்படத்தை தயாரிப்பதாக அறிவித்தார். ஆனால் இந்த படம் கைவிடப்பட்டது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜி, மறுபிறவி, இன்பக் கனவு, உன்னை விட மாட்டேன், உங்களுக்காக நான், தியாகத்தின் வெற்றி, தேனாற்றங்கரை, தந்தையும் மகனும், சிலம்பு குகை, கேரளக்கன்னி, குமரதேவன், மலைநாட்டு இளவரசன், வாழப் பிறந்தவன், ஊரே என் உறவு, பைலட் ராஜி, எல்லை காவலன், நானும் ஒரு தொழிலாளி. பின்னாளில் கமல்ஹாசன், அம்பிகா நடித்த நானும் ஒரு தொழிலாளி படம் வெளியானது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜி என்ற படம் உலகம் சுற்றும் வாலிபன் பார்ட் 2ஆக வர இருந்தது. ஸ்ரீதர் இயக்கிய அண்ணா நீ என் தெய்வம் படத்தில் எம்ஜிஆர் நடித்தார். 4 அடி வரைக்கும் படம் எடுக்கப்பட்டது. சில காரணங்களால் படம் வரவில்லை. பின்னாளில் பாக்கியராஜ் அவரது அவசர போலீஸ் 100 என்ற படத்தில் கச்சிதமாக இந்த படத்தை எம்ஜிஆர் படத்தை இணைத்து விட்டார். உன்னை விட மாட்டேன் என்ற படத்தில் இளையராஜா பாடி இசையமைத்துள்ளார். இந்த படம் வெளிவரவில்லை. எம்ஜிஆரின் பல படங்கள் பாதியில் நின்று போனது. அவற்றில் சில படங்களை பற்றி சொல்லி உள்ளோம். எம்ஜிஆரின் படங்கள் மக்களுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்க வேண்டும், நல்ல கருத்து சொல்ல வேண்டும். ரசிகர்கள் தன்னை ஃபாலோ செய்கிறார்கள். அதனால் அவர்கள் பயன்படும்படி படம் எடுக்க வேண்டும் என்பது எம்ஜிஆரின் எண்ணம். அதனால்தான் இன்றும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறார் எம்ஜிஆர்.